ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 150 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 8 ஏலக்காய், 8 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 50 கிராம் இஞ்சி, ஒரு 25 கிராம் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் சின்னதாக ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் 1/2 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த தயிர் நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் கொழுப்பு கறியாக போடுங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மட்டன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த கிரேவி கூட வதக்கி விடுங்க கறியை. இப்போ இதில் சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறேன். இப்போ இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு 1/2 கிலோ அரிசி இருந்தது. இப்போ இதே டம்ளரில் நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்குனதும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ நான் கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் நான் 1/2 கிலோ அரிசியை நம்ம ஊற வச்சு தண்ணி வச்சு எடுத்துருக்கோம். இது சீரக சம்பா அரிசி. இப்போது இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா அரிசியும் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் பாஸ்மதி அரிசி பயன்படுத்தி கூட செஞ்சு பார்க்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ உங்களுக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதனால் நம்ம இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துருக்கிறதுனால முன்னாடியே 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 1 டீஸ்பூன், மொத்தமாக 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக வரணும். அந்த அளவு வந்ததும் நம்ம நல்லா கிளறிட்டு இதை மூடி போட்டு நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு
தம்மில் விட்டு எடுக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் தம்மில் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.